வணக்கம் மாஸ்டர். இப்போ இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவோ வளர்ச்சிகள், எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் இந்த மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் குணப்படுத்த முடியாத நோய்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த கேன்சர், HIV, எய்ட்ஸு, அல்சைமர் டிசீஸ் இது போன்ற நோய்களை நம்மளால் குணப்படுத்தவே முடியாது, இதுலேருந்து மீள்வது சிரமம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான காலத்தையும் அவங்க நிர்ணயிக்கிறாங்க. இவ்வளோ நாட்கள் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும், இவ்வளோ காலங்கள் தான் நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு. மனித உடலால் சரி செய்து கொள்ளவே முடியாது அப்படின்ற நோய்கள் ஏதாவது இருக்கா? இது போன்ற நோய்களுக்கான தீர்வு அப்படின்றது இல்லையா? வணக்கம் மேகா. நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இந்த கேள்வியில் ஒரு மருத்துவனாக பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நான் மருத்துவன் இல்லை. உடலை பற்றியான ஒரு புரிதலும் உணர்வுகளை பற்றியான ஒரு புரிதலும் மனதை உணரக்கூடிய தன்மையில், நம்ம எல்லாருமே மனதை உணரக்கூடியவங்க தான், அந்த தன்மையில் இருந்து இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறேன். அப்படின்னா, அதாவது நீங்கள் சொன்னீங்களே அந்த காலம் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மனதால் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு காலம்ன்ற ஒன்றே இல்லை. வயது, காலம் அப்படிங்கிற ஒன்று உடலுக்கா மனதுக்கா அப்படின்னா, உடலால் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு காலம் உண்டு. வயது, மனதால் வாழக்கூடியவர்களுக்கு காலம் என்பதே கிடையாது. காலத்தை நம்ம தீர்மானிக்கலாம், நிர்ணயிக்கலாம். அப்படிப்பட்டதான் வாழ்க்கை. இது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது, ஆனால் அதான் உண்மை. அப்படி தான் இறை இங்கே படைச்சிருக்கு. அந்த படைப்பில் இருந்து பார்க்கும்போது குணப்படுத்த முடியாத நோய்கள், நம்ம அடிக்கடி சொல்கிறது நோயின்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றத சொல்கிறோம். இப்போ குணப்படுத்த முடியாத நோய்கள் என்பது, இங்கே முதல்ல நோய்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதில் எதை பற்றி சொல்கிறோம்? மனதில் உள்வாங்குவது, அதாவது பொருந்தாத குணங்கள், தீக்குணங்கள் சொல்லக்கூடிய இருமாப்பு, அகந்தை, இச்சை, பெருமை, பொறாமை, இதெல்லாம் வச்சு வாழ்க்கையில் வாழ்கிறாங்க இல்லையா? இதுதான் நோய். இதுக்கு ஆட்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லையா? இது நோய் நிறைந்த வாழ்க்கை. இதெல்லாம் வாழ்க்கைனா இதெல்லாம் இருக்கும். எப்படி இருக்கும்? இதெல்லாம் இல்லாமல் நிறைய மனிதர்கள் வாழ்கிறாங்களே, அவர்களை தான் நம்ம வணங்குறோம். நம்ம தெய்வங்கள்னு சொல்கிறவங்களே அந்த நிலையில் உள்ளவங்களை தான் நம்ம குலதெய்வங்களாக வணங்குறோம். அப்போ நோய்கள் என்பது முதல்ல மனதில் ஒரு நிலையை திரும்ப திரும்ப அதையே எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாயின்னு சொன்னது போல திரும்ப திரும்ப அதையே நினைக்கிறது, அதுதான் நோய் பிணிங். அதை நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். ரெண்டும் கேட்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நோய் என்பது முதலில் மனம் வழியாக முதலில் ஏற்படுவது. அதாவது ஒரு உடல் நலம் சரியில்லை, தொடர்ந்து இருமல், சளி, காய்ச்சல், உடல் சோர்வு, அதிகமாக சூடடைகிறது, காய்ச்சல், இப்படி இருக்கக்கூடியது இந்த நோயின் அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு என்ற இந்த ஒரு புனைவு மருத்துவ நிறுவனங்களால் நிறைய இந்த மாதிரியான பதிவுகள் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இப்படி இருக்கலாம். நீங்கள் இந்த கேள்வியிலே கேட்டது HIV அப்படின்ற ஒன்று. இப்போ எங்கே இருக்குது HIV? எங்கே காண போச்சு? இல்லவே இல்லையே. இப்போ
அது ஒரு காலத்தில் எப்படி சொல்லப்பட்டது? உயிர்கொல்லி, பாலியல் சார்ந்தது, அதை குணப்படுத்தவே முடியாது, அது பரவும், அது பாலியல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பரவும் அப்படி என்று முன்னர் சொல்லி அதற்கு எவ்வளவோ குறியீடுகள், அரசாங்கத்திலிருந்து வந்த அறிவிப்புகள், அதுக்குண்டான செலவுகள், எவ்வளவு வெளியில் அதை பற்றியான பதிவுகளை நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும்போது பார்த்தோம். இன்று எங்கே அதை பற்றி பேச்சே காணும். HIV எய்ட்ஸ் எல்லாம் குணமாயிட்டாங்களா? இல்லை இப்போ யாருமே புணர்ச்சி கொள்றதே இல்லையா? ஆண் பெண் புணர்ச்சி கொள்ளும்போது அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட நோயின்றது தானே இப்போ பறைசாட்டப்பட்டது. ஆணுரைகள் எவ்வளோ விற்று தள்ளப்பட்டது. இன்று எங்கே அந்த நோய்? அதை பற்றி எந்த அறிவிப்புமோ உலக நாடுகளே பறைசாற்றினது தானே அது. எய்ட்ஸை பற்றி எய்ட்ஸ் தினம் அப்படின்ற ஒன்றே இருக்குது. எங்கே இப்போ அது குணமாயிடுச்சா? குணப்படுத்த முடியாத நோய்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்களே, இதுவும் குணமாயிடுச்சா? அடுத்தது புற்றுநோய்ன்னு சொல்கிறீங்க. இந்த புற்றுநோயை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நோய் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னர் உடலால் ஏற்படுவதா மனதால் ஏற்படுவதான்றதுல இது ஒவ்வொருத்தருமே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா மனதால் ஏற்படுவது தான் நிறைய அதிகம். உடலால் ஏற்படுவது என்ன? ஏதோ இடிச்சுக்கிட்டோம், காயம் பட்டுருச்சு, இல்லை முதுகுத்தண்டில் வலி, முதுகுத்தண்டுவோட பிரச்சனை, தோல் தோல் சம்மந்தப்பட்டதே மனம் சம்மந்தப்பட்டது தான். ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, தோல் வியாதிகள். அதுக்கும் மனதிற்கும் ரொம்ப நெருங்கிய, எல்லாத்துக்குமே எல்லாமே உணர்வு நிலை தான். மனம் வழியாகத்தான் நோய் முதலில் அந்த உணர்வுகளை எடுத்து அதையே நினைக்க அது பிணிக்கும், அதாவது பிடிக்கும். உடலில் உள்ள ஒரு உறுப்புகளையோ இல்லை இரத்தத்திலேயோ அந்த தன்மைகள் பிடிக்கப்பட்டு பீணித்து, அதுதான் பிணி. கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது அதை தான். குணப்படுத்த முடியாத நோய்கள் ஏதாவது இருக்கா? இருக்குது. அது எது? பிறவியிலேயே குறைபாடு உள்ளது. படைப்பு மிக சரியாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் முழு தன்மையோடு தான் படைக்குது. இந்த படைப்பில் ஏற்படக்கூடிய குற்றங்கள் கருவில் இருக்கும்போது, அதாவது மனித பிறப்பில் நான் சொல்கிறேன், கருவில் இருக்கும்போது அந்த கருவில் இருக்கும் தாய் எடுத்த உணர்வுகளால் அங்கு அணுக்களில் மாற்றம் ஏற்பட்டு அந்த மாதிரியான தொந்தரவுகள். இதை நீங்கள் போலியோ கூட சொல்லலாம். அது வேற தனி ஒரு இதுவாக வரும். அது இன்னும் ஆழமாக பார்க்க போனோம்னா அது பிறவி தொடரில் வரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். அது நான் பேசுகிறது விஞ்ஞானம் இல்லை, விஞ்ஞானம்லாம் எனக்கு தெரியாது, மருத்துவமும் எனக்கு தெரியாது. உடலை பற்றியான புரிதல் அந்த நிலையிலிருந்து தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குணப்படுத்த முடியாதுன்னு அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஏன், எதனால், எதற்காக என்ற கேள்வியை ஒவ்வொரு மனிதரும் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாவே அது தெரியும். அதே போல் இந்த காலம், இத்தனை நாள் தான் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லி கடவுள் மாதிரி சொல்கிறது, படைத்தவனே நிர்ணயிக்கிறது இல்லை. அதாவது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையில் நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மனிதர்கள் மருத்துவர்களை அணுகிறாங்க. தன் உடலில் ஏற்படுத்தி கொண்டது தான் அப்படின்ற ஒரு உணர்தல் எந்த மனிதருக்கு வருதோ அவர் மருத்துவமனைக்கும் மருந்துகளையும் நாட மாட்டார். என் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நலக்குறைபாடு என்னால் தான், இதற்கு யாரும் காரணம் அல்ல, இதை நானே என்னிடம் இருந்து கற்றுக்கொண்டு என்னை நானே குணப்படுத்திக் கொள்வேன் என்ற ஒரு நிலை தான் அந்த மனிதர்களுக்கு சிந்தனையில் எழுமே தவிர அவர்கள் பதப்பதைப்போடு உடல் சோதனைகளையோ மருத்துவ முறைகளையோ மருந்துகளையோ நாட மாட்டாங்க. இது தன் உணர்தல்
அந்த உணர்தலில் உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது வராது. நம்ம இங்கே என்ன வழி நடத்துகிறோம், இதை தான் சொல்கிறோம், இதை தான் சொல்லி கொடுக்குறோம். நம்மளை சந்திக்கிறவர்களை இந்த நிலைக்கு நீங்கள் உணர்ந்து பாருங்கன்றதை வலியுறுத்துகிறோம். அதோடு இங்கே மருத்துவம் அப்படின்றது நம்ம வழங்குறது மிக மிக குறைவு. அப்படி என்றால் தன் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நலக்குறைபாடுக்கு தான் காரணம், இதை எப்படி சீர் செய்து கொள்வது, வாழ்வியல் ஒழுங்குகளில், உடல் ஒழுங்குகளில், உணவு ஒழுங்குகளில் எப்படி சீர் செய்து கொள்வது என்ற கேள்வி கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம அதை தான் வலியுறுத்தி சொல்கிறோம். இதன் மூலியமாகவே மிக எளிமையாக அது குணமாயிடும். மிக மிக எளிமையாக, நீங்கள் பெருசாக நினச்சிட்டு இருக்குது மிக எளிமையாக, நான் சொல்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய புற்றுநோயும் அப்படி தான், அதுவும் மிக எளிதாக குணமாகக்கூடியது தான். அந்த உணர்வை அந்த மனிதர் எடுத்தால், அந்த உணர்வை அந்த மனிதர் எடுப்பதற்குண்டான பின்பற்றுதலை தான் நம்ம அவங்களுக்கு வழங்குறோம். அதோடு சேர்ந்து மன ஒழுங்கு, அதாவது மனம் வழியாக, உணர்வு வழியாக மேன்மை பெறுவதற்குண்டான ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம பரிந்துரைக்கிறோம், வழி நடத்துகிறோம். இதை தாண்டி நீங்கள் வேற எந்த மாதிரி யோசிக்கலாம்? அதாவது நமது மரபில் சொல்லப்பட்ட 3 கொள்கைகள், வாதம், பித்தம், கபம், இந்த 3க்குள்ள எல்லாமே அடங்குமே. நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுங்க. நோய்களுக்கு விதவிதமான பெயர்கள் வைக்கப்படுது, விதவிதமான உடல் பரிசோதனைகளும் செய்யப்பட்டு உங்களுக்கு ரொம்ப நுட்பமாக, மிக மிக நுட்பமாக செல்கள் முதற்கொண்டு ஆராய்ந்து சோதனையில் சொல்லப்படுது. இதுதான் உங்களுக்கு, இதுதான் இருக்குன்னு பேர் வைக்கிறீங்க, சொல்கிறீங்க. இது எதனால் ஏற்பட்டது? ஒரு சிலதுக்கு சொல்லிடுறீங்க. அதுக்கு காரணம் நம்ம தான்றது உங்களுக்கே தெரியும், ஆனால் அதை ஏற்க மறுப்பீங்க. இப்போ சொல்லுங்கள், குணப்படுத்த முடியாத நோயின்னு ஏதாவது இருக்கா? இதை புரிந்து கொண்டால் நோய் என்ற ஒன்று இல்லைன்றது உங்களுக்கே தெரியும். பெயர்கள் எது எதுனா சொல்லலாம், அதை கண்டி முதல்ல ஏன் பயப்படணும்? முதல்ல பயப்படுறது, அதை ஏன், எதனால், எதற்காக ஏற்பட்டது என்ற இந்த 3 கேள்விகளை உங்களுக்குள்ளே நீங்கள் எழுப்பினாவே அதுக்கு தீர்வு உங்கள்கிட்டருந்தே வந்துடும். அதை தாண்டி நீங்கள் அலையும் மருத்துவத்திலையும், இன்றைக்குள்ள நவீன மருத்துவத்தில் உங்களுக்கு அதுக்கு தீர்வுகள் இருக்கா இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும். மருந்து மாத்திரைகள்னால் பக்க விளைவுகள் உண்டு, அதுவும் தெரியும். எல்லாம் தெரிந்தும் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அது ஏன் அவ்வளோ உங்களுக்கு சிரமமாக இருக்குது? அதுதான் என்னோட கேள்வி. இன்னும் அதுக்கு தீராத கேள்வியாக அது எனக்குள்ள இருக்கு. எவ்வளவு எளிமையாக சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை, அவருடைய சிந்தனையே அவருக்கு வழி நடத்துது. அதை தாண்டி இப்படி வழி நடத்தக்கூடிய நபர்களையும் அவங்க சந்திக்கிறாங்க. நம்மை போன்ற அவர்களை நிறைய பேர், நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவர்களை சந்திக்கிறாங்க. மருந்து இல்லாத மருத்துவங்கள், இந்த இதிலெல்லாம் முழுமையான ஒரு நம்பிக்கையோ இதுவோ வரலையே. ஏன்? ஒரு உடலில் ஒரு நலக்குறைபாடு ஏற்படும் போது முதலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மருத்துவர், இது உயிருக்கே ஆபத்து, இதை உடனே அறுவை சிகிச்சை செய்யணும், இன்னைக்கே நீங்கள் அனுமதி வாங்கி இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதி பெற்று இருங்க, உடனே பண்ணணும், உயிருக்கு ஆபத்துன்னு உங்கள்கிட்ட ஒரு முதல் மருத்துவர் சொல்கிறார். அவர் கருவிகளை கொண்டு ஆராய்ச்சி செய்து சொல்கிறார். அதை கேட்டுட்டு நீங்கள் சரி வீட்டில் போய் முடிவெடுக்கலான்ட்டு வந்துடுறீங்க. இரண்டாவது ஒரு ஆலோசனை, ஒரு சாதாரண நிலையில் உள்ள மாற்று மருத்துவத்தில் உள்ள ஒரு மருத்துவரை சந்தித்து நீங்கள் ஆலோசனை பெறும்போது, இதுக்கு அறுவை சிகிச்சைலாம் தேவையில்லை, மருந்து மாத்திரைகளே குணப்படுத்திடலான்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுலேயும் உங்களுக்கு உடன்பாடு ஏற்படலை. சரி, ஆலோசனை பண்ணி நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு
வீட்டுக்கு திரும்புகிறீங்க. அதன் பிறகு இந்த இயற்கை மருத்துவம் இதை தேடுறீங்க. யாரோ சொன்னாங்கன்னு எங்களை மாதிரி நபர்களை வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து நம்ம சொல்லும் போது இதுக்கு மருந்து மாத்திரையும் வேணாம், அறுவை சிகிச்சையும் வேணாம், வாழ்க்கை ஒழுங்குகளும் உணவு ஒழுங்குகளையும் கடைப்பிடிச்சு நீங்கள் மனதளவுலையும் அச்சம் இல்லாமல் இருந்தாவே இது எளிமையாக குணமாயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை எதை அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல சொன்னவர் உயிருக்கு ஆபத்து, உடனே அறுவை சிகிச்சை செய்யணும். உங்களிடம் மிதமிஞ்சிய பணம் இருந்தால், இல்லை கடன் வாங்கி கூட பண்ணிடுறாங்க. அந்த கடன் வாங்க வேண்டாம் தான் இப்போ காப்பீடு திட்டங்கள் கையில் வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு திமிர் அது கையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட தன் உடலில் கத்தி வைக்கணுமா அவசியமா? இத்தனை நபர்களை சந்தித்தோம். உள்ளார்ந்து ஆழமாக உங்களுக்குள் உங்கள் உயிர் உணர்த்துவது மருத்துவம் இல்லாமல் சீர் செய்து கொள்ள முடியும் என்பதை உங்கள் ஆழ்மனம்னு சொல்லிக்கிறீங்க, இல்லை உங்கள் உயிர் அது உங்களுக்கு உணர்த்தும். ஆனால் நீங்கள் அதை ஏற்க மறுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அச்சம் அதிகம். அச்சமும் பாதுகாப்பு உணர்வும் உங்களுக்கு மிக அதிகம். இன்றைக்கு உள்ள மனித கூட்டத்துக்கு அது ரொம்ப அதிகமாக திணிக்கப்படுது. பாதுகாப்புன்ற ஒன்று தான் எல்லாருக்குள்ளேயும் திணிக்கப்படுது. அதை சொல்லிட்டா போதும், அச்சுறுத்தணும், மிகைப்படுத்தி சொல்லணும், தூண்டணும், பொய் சொல்லணும். உங்களை மிக சுலபமாக அடிமையாக்கலாம். நேர்மையாக உண்மையை சொல்லி இது ஏதும் இல்லை, இதற்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லும் நபரை நீங்கள் ஏற்க மறுப்பீங்க. உள் உணர்வு உங்களுக்கு அதை வலியுறுத்தும். அந்த குரலை இங்கே கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அதற்கு உடன்பட மறுப்பாங்க. அதன் பிறகு அங்கே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வாழ்நாள் முழுவதும் மருந்துகள், மாத்திரைகள், பரிசோதனைகள், நோயாளியான வாழ்க்கை தான். இப்போ புரிஞ்சுக்கோங்க, இதிலிருந்து குணப்படுத்த முடியாத நோய்கள் என்பது மனதிலிருந்து வருதா உடல்லேருந்து வருதான்றது இதில் புரிஞ்சுக்கோங்க. இவர்களை குணப்படுத்த முடியுமா? தனக்குள் இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வலைத்தளங்களில் போய் பார்க்குறதும், அதை பற்றியே எப்போவுமே நினச்சிட்டு இருக்கிறது, அதை பற்றியே சந்திக்கிறவங்கள்ட்டெல்லாம் பேசுறது, அதுக்கேற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிறது, இதுதானே நோய். இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் கேட்டீங்க இல்லையா, குணப்படுத்த முடியாத நோய்கள் இவர்களை தான். அதாவது நான் சொல்கிறது, நம்ம மையங்களுக்கு வரவங்களுக்கு உண்டான ஒரு வார்த்தை நான் சொல்கிறது, இங்கு எல்லா விதமான உடல்நல குறைபாடுகளையும் சீர் செய்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு சில மனிதர்களை குணப்படுத்தவே முடியாது. இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட மனிதராக நீங்கள் இருக்கீங்க. நோய்னா என்ன, குணப்படுத்த முடியாதுன்னு ஏதாவது இருக்கா, நோய் பிணி என்ற இதெல்லாம் வேறுபாடுகள் எப்பேற்பட்டது, நமக்கு ஏற்பட்டிருக்கிறது உடலாலா மனதாலா, இந்த நிலைகளெல்லாம் நீங்கள் உங்களை சீர்தூக்கி பார்த்தால் உங்களுக்கு எந்த மருத்துவமும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை. உங்களுக்கே அது உங்களுடைய உயிர், உள்ளுணர்வு, சிந்தனை உங்களை வழி நடத்தும். அதிலிருந்தே நீங்கள் மிக எளிமையாக குணமாவீங்க. புரிஞ்சுதுங்களா? வணக்கம் மாஸ்டர். நமது மையத்தின் செயல்பாடுகள் குறித்த உரையாடலில் அடுத்ததாக எனது கேள்வி, உடல் கழிவு நீக்கம், உணவு முறைகள், இதோடு மட்டுமல்லாமல் ஒரு சில இயற்கை முறை மருத்துவங்களும் நமது மையத்தில் வழங்கி வர்றோம். இந்த இயற்கை முறை சிகிச்சைகள்
யார் யாருக்கு தேவைப்படுகிறது? உணவு முறைகளை மட்டுமே கடைபிடிப்பதன் மூலமா அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த நலக்குறைபாடுகளை சரி செய்து கொள்ளலாமா? ஆமாம் மேகா, நீங்கள் சொன்னபடி வாழ்வியல் முறைகள், உணவு முறைகள் எல்லாமே நம்ம வழி நடத்துகிறோம். அதோடு இயற்கையான, அதாவது மருந்து இல்லாத மருத்துவங்களும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும்போது, அது யாருக்கெல்லாம் அப்படின்றதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அதாவது சிறுநீரகத்தில் கற்கள், சிறுநீரக உறுப்பில் கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கர்ப்பப்பை கட்டி, அதன் பிறகு நீர்க்கட்டிகள், பெண்களுக்கு ஏற்படுற நீர்க்கட்டிகள், அதே போல் சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது இந்த மூக்கில் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூக்கோட அந்த தண்டு வளைஞ்சிருக்கிறது அது, அதன் பிறகு இந்த மாதிரி, அதாவது இதெல்லாம், அதாவது சிறுநீரகத்தில் கல் இருக்குது, அதாவது சிறுநீர் பாதையில் கல் இருக்குது அப்படின்னாவே அது வலி, பொறுக்க முடியாத வலி ஏற்படும், தாங்க முடியாத வலிகள் ஏற்படும். அதே போல் சிறுநீரகத்தை கற்கள் இருக்குனாலும் வலி, தாங்க முடியாத வலிகள் ஏற்படும் போது இவர்களுக்கு இந்த மருந்து இல்லாத மருத்துவமாக இந்த கால் பாத அழுத்த சிகிச்சை அந்த முறையை நம்ம கையாண்டு, அது ஒரு அரை மணி நேரத்துலேயே அந்த கற்கள்லாம் உடைச்சி அந்த பிளாடர், சிறுநீர் பைக்கு தள்ளப்பட்டு, அதன் பிறகு சிறுநீர் கழிக்கும் போது வந்து வெளியில் விழுந்துடும். ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்துலேயே அது தீர்வு அதில் கிடச்சிரும். இப்போ இவர்களுக்கெல்லாம் நேரடியாக நம்ம வர சொல்லி தான் நம்ம இந்த முறைகளை கொடுக்குறோம். வெறும் உணவு முறைகள், வாழ்வியல் முறைகளை கடைப்பிடிக்கும் போது நம்ம இங்கே இன்னொரு இதுவும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதாவது இணைய வழி ஆலோசனை மற்றும் இணைய வழி வழிகாட்டுதல், அந்த ஒரு செயலும் நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். இணைய வழியாகவே இணைஞ்சு, அதாவது வெளிநாட்டிலையோ வர முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் தன் உடலில் ஏற்பட்டு, அதாவது பிசிஓடியே சொல்கிறேன், அதாவது நீர்க்கட்டிகளே வந்து மருத்துவமே இல்லாமல் குணமாகக்கூடியது தான். கர்ப்பப்பை கட்டிகளுமே அதுதான். அதுவும் அதிகமான வளர்ச்சியில் கர்ப்பப்பை கட்டிகள் இருந்தால் நம்ம நேரடியாக வர சொல்லி அவர்களுக்கு அந்த அடி வயிற்றில் கொடுக்கக்கூடிய ஒரு சில முறைகளை, வெளிப்புறத்திலேருந்து கொடுக்கக்கூடிய முறைகளை கொடுத்து அந்த கட்டிகள் கரைந்து, மாதவிடாய் காலத்திலேயே, மாதவிடாயோட உதிரப்போக்கிலேயே சேர்ந்து அந்த கட்டி கரைந்து வரக்கூடிய முறைகளையும் நேரடியாகவும் நம்ம கொடுக்குறோம். வர முடியாதவங்க, அதாவது வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, ரொம்ப பயணம் பண்ணி வர முடியாதவங்களுக்கெல்லாம் நம்ம இணைய வழியாகவே வழிகாட்டுதல் கொடுக்குறோம். அதுக்கு உண்டான உடற்பயிற்சி, வெளிப்புறமாகவே போடக்கூடிய 10 முறைகள், இதெல்லாம் கொடுத்தே எவ்வளோ பெரிய கட்டிகள்லாம் எத்தனையோ பேருக்கு கரைஞ்சி, அதன் பிறகு அவங்க பரிசோதனை பண்ணி அந்த பரிசோதனையெல்லாம் நம்மகிட்ட அனுப்பிச்சு அவ்வளோ மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிட்டதெல்லாம் நம்ம மையங்களில் நம்ம பார்க்குறோம். நம்ம யோகா பயிற்சி மாணவர்களுக்கு எவ்வளவு நலக்குறைபாடுகள், நல மேன்மைப்படணும்னு தான் யோகா பயிற்சியில், இணைய வழி யோகா பயிற்சியில் இணைஞ்சு பயணிக்கிறாங்க. அதாவது ஃபிட்ஸு, வலிப்பு நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் பரிந்துரைக்கிறது இதில் வாங்க. அதே போல் குழந்தையின்மை, குழந்தை பிறப்பு தள்ளிப்போகுது, அவங்களெலாம் நம்ம 5 மாத யோகா பயிற்சியில் இணைஞ்சு வாழ்வியல் முறை, உணவு முறைகளை கடைப்பிடிச்சு எவ்வளோ பேருக்கு, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு, மருத்துவமே நேரடியாக பார்க்கலையே. அப்போ இந்த மருத்துவம் யாருக்கு தேவைப்படுது அப்படின்ற உங்கள் கேள்வியில், இந்த பிள்ளைகள், அதாவது ஆட்டிசம் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க, இந்த ஆண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு உண்டான அந்த மூர்க்க குணம் இருக்குது, மூர்க்க தன்மை ஏற்படும், ஆனால் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. அந்த ஆட்டிசம்ன்றது போடப்பட்ட தடுப்பூசிகளால் ஏற்படுறது தான் ஆட்டிசம். 90% ஆட்டிசம் தடுப்பூசிகளால் விளைவது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளைங்க, இவங்களுக்கெல்லாம் நேரடியாக வர சொல்லி அந்த மருந்துகள், நம்ம ஒரு துளி மருந்து கூட நம்ம கொடுக்கறது இல்லை, எதுக்குமே மருந்துகள் கிடையாது. மருத்துவமாக அவங்களுக்கு உண்டான பயிற்சிகளை சொல்லி கொடுக்குறோம், அவங்கள எப்படி கையாளணும், அவங்களுக்கு உண்டான அந்த பாத அழுத்த சிகிச்சை முறையில் உள்ள பாயிண்ட்ஸை அவங்களுடைய பெற்றோருக்கே நம்ம சொல்லி கொடுத்துருவோம்.
இந்த பாயிண்ட்ஸை தினமும் நீங்கள் செஞ்சு விடுங்க. செய்ய செய்ய அந்த பிள்ளைகளுக்கு உண்டான முன்னேற்றம் அவங்கள ஏற்படுறத பெற்றோர் வழியாக செய்யும் போது இன்னும் வேகமாக அவங்க மேன்மை அடைகிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி இப்போ முதுகு தண்டுவட பிரச்சனை L4 L5ல பல்ஜ் இருக்குது, டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் இருக்குது, டிஸ்லொகேட் ஆகிருக்குன்றவங்க நேரடியாக வர சொல்லி அவங்களுக்கு முதுகு தண்டுவட சீரமைப்பு கொடுத்து ஒரு 2 வாரம் 3 வாரத்துலேயே அவங்க நலமடைஞ்சு அதோடு சேர்ந்த உடல் கழிவு நீக்கம், வாழ்வியல் முறை எல்லாத்துலேயுமே இது மிக அடிப்படை. நான் எதையுமே செய்ய மாட்டேன், நான் நேரடியாக வரேன், என்னை நீ குணப்படுத்தினா அதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே அனுமதியும் இல்லை. முதல்ல நீங்கள் உங்களை திருத்திக்கணும், அவங்கள குணப்படுத்திக்கணும். நம்ம ஆராயோக மையத்தோடைய முக்கியமான சாரமே என்ன, நம்ம போடக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன, பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நோயாளிகள்ன்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தக்கூடாது, பேஷண்ட்ன்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று நான் அடிக்கடி சொல்கிறது ஒன்று, இந்த முறை ஆராயோக மையத்தின் மகத்துவம் அது மருத்துவம் இல்லை. ஏன்னா மருத்துவம் இங்கே நானும் மருத்துவம் இல்லையே, இங்கே மருத்துவமே பார்க்கலையே, மருந்துகள் கொடுப்பதில்லையே, மருந்தும் இல்லை மருத்துவமும் இல்லைன்னா அது பேர் மகத்துவம்னு வச்சுக்கலாம்ல. அந்த மகத்துவம் என்பது நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய வழிகாட்டுதல்களை வழங்குவது தான் ஆராயோக மையத்தோடைய சாரம், நோக்கம், செயல்பாடு, போக்கு எல்லாமே. அதில் தானே செயல்படுறோம். அதனால தான் இணைய வழியாகவே அவங்கள வழிகாட்டுதல் நமக்கு வழங்க முடியுது. அவ்வளோ எளிமையானது. முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அச்சம், அதை தான் வேரோடு பிடுங்கி எறியணும். அதன் பிறகு என்ன, நம்ம மரபில் சொல்லப்பட்ட 3 கொள்கைகள் தான்: வாதம், பித்தம், கபம், காற்று, நீர், வெப்பம். இந்த 3க்குள்ளே அடங்கிருமே. மரபில் நாடி பார்த்து தானே எல்லாத்தையும் குணப்படுத்தினாங்க, குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் வரப்போகிறதையும் குணப்படுத்தலாம். மரபில் உள்ளது அனைத்திற்கும் தீர்வு. நீங்கள் என்ன விதவிதமான சோதனைகள், பல லட்சங்கள் கொடுத்து சோதனைகள் செய்தாலும் சரி, அடுக்கடுக்காக உங்களுடைய ரிப்போர்ட்டுகளை வைத்திருந்தாலும் சரி, விதவிதமான பெயர்களை வைத்திருந்தாலும் சரி, அனைத்துமே இந்த 3க்குள் அடங்கும், ஒடுங்கும். வாதம், பித்தம், கபம். இறை உணர்த்தலால் உணர்ந்து நமக்கு உணர்த்திய நமது மரபில் முன்னோர்கள் உணர்த்திய உணர்வுகளில் இருப்பது தான் உண்மையான மருத்துவமே. அதில் மரபில் ஒரு மருத்துவச்சியோ ஒரு மருத்துவரையோ வைத்தியரை பார்க்க போகிறாங்க. அவர் முதல்ல நாடி பார்ப்பாங்க, முதல்ல பேதிக்கு மருந்து கொடுப்பாங்க, வயிறை சுத்தம் பண்ணிட்டு வா. அதன் பிறகு நாடி பார்ப்பாங்க. அந்த நாடிகளில் மாற்றங்கள் இருக்கு. கழிவுகள் நீங்கின பிறகு வாதம் ஒரு சீர்நிலைக்கு வரும். அதன் பிறகு வாதத்தில் பித்தமா, பித்தத்தில் கபமா, இந்த குற்றங்களை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதிகமாக எத்தனை நாட்களுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க? 3 நாட்கள் கொடுப்பாங்க குறைவாக. சரி, ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா 8 நாள். அதை விட தீவிரமாக இருக்குது, ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா தீவிரமாக இருக்கும். சளி தீவிரமாக ரொம்ப நாள் தேங்கி இருந்துன்னா 21 நாட்கள். அதை விட தீவிரமாக இருந்தால் 48 நாட்கள். அதை விட தீவிரமாக இருந்தால் மருந்து கொடுக்க மாட்டாங்க, இந்த நபர் பிழைக்க மாட்டான்னு சொல்லி அவருக்கு விருப்பம் போல் கொடுங்க, ஏதோ கொஞ்ச நாட்களுக்கு தள்ளி போடலாம் அப்படின்றத சொல்லிடுவாங்க, சொல்லி அனுப்பிடுவாங்க. சளி ஒரு தேகத்தில் நாட்பட்ட சளி தேங்க ஆரம்பித்து விட்டால் அந்த தேகத்தை எந்த மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாது. அப்படி தான் மரபில் இருந்தது. இன்னைக்கு அதை தானே நம்ம சொல்கிறோம், இந்த வழிகாட்டுதல் தானே சொல்கிறோம். அப்போ யாருக்கு நேரடியான இந்த மருத்துவ முறைகள் தேவைப்படுதுன்றதை நம்ம இதில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. ரொம்ப நாள் பட்டு அவர்கள் நம்ம சந்திக்கும் போது அது ரொம்ப புறையோடி போய் தேங்கி இருந்தது என்றால் அவர்களுக்கு நேரடியான ஒரு சில, அதாவது மருந்து அப்படின்றதில் புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை 2ஆக பிரித்து பாருங்கள்.
மறு உந்து, அதாவது நம் உடலிலே இருக்கக்கூடிய உந்து ஆற்றல் சீர்குலைந்து விட்டால் அது யாரால சீர்குலையும்? நம்மளை தான். சீர்குலைத்து கொண்டதால் அந்த உந்து ஆற்றல் செயல்படுறதுக்கு முடியல. அப்போ மறு உந்து என்பதை கொடுத்து உந்தி அதை குணப்படுத்துறது பேர் தான் மருந்து, மருத்துவம் எல்லாமே. அதன் அடிப்படையில் தான் நம்ம இங்கே வழி நடத்துகிறோம். வர்றவங்களுக்கு நேரடியான மருத்துவங்கள் எதில் தேவைப்படுது, இங்கே மருத்துவமாக பார்க்குறோம். மகத்துவம், இங்கே உடல் கழிவு நீக்கம் பண்ணுறோம், உணவு முறைகளை கொடுக்குறோம், வாழ்வியல் ஒழுங்குகளை சொல்லி கொடுக்குறோம், மன ஒழுங்குகளை பின்பற்ற வைக்கிறோம். இதுலேயே 95% அவங்க நலமடைகிறாங்க. ஒரு 5% புறையோடி போன நாள்பட்டு வந்தவங்களுக்கு ஒரு சின்ன தூண்டுதல் கொடுத்து அவங்கள நலமடைய செய்யும். அழுத்தங்கள், உயிர் சக்தி முதுகு தண்டுவடத்தில் எங்கெல்லாம் இயங்குதோ அந்த இடத்துல சுழற்சிகளை கையில், இது அடிப்படையாக எல்லாருக்குமே உணர்த்தப்படக்கூடிய ஒரு உணர்த்தல். இது ஒரு பெரிய ரகசியமோ சித்தர் ரகசியம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் சொல்லி சென்ற முறைகள் தான் இது. சித்தர் பெருமக்களும் மகரிஷிகளும் நம்மளோட வாழ்ந்த ஞானிகளும் முனிவர்களும் எவ்வளோ வழங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் எதையாவது ரகசியமாக வச்சுருக்காங்களா? ரகசியம்னு சொல்லி அதை பணமாக்குறது தான் இன்றைக்கி உள்ள தந்திரவாதிகள் செய்கிறது. அவர்கள்லாம் எதையுமே ரகசியமாக வைக்கலை, வாரி வழங்கிட்டு இருக்காங்க, இன்னுமே வழங்குறாங்க. உடல் இல்லாமல் உருவம் இல்லாமல் அருவமாக இருந்து உணர்வு ரீதியாக உணர்த்தி வழங்கிட்டே இருக்காங்க. அவங்க வளங்களில் உள்ளவர்கள், இறையின் பண்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நாமும் அப்படி தான் வாழணும். இதில் புரிஞ்சுக்கோங்க யாருக்கெல்லாம் நேரடியான மருத்துவம் தேவை அப்படின்றத இதன் வழியாக நீங்கள் புரிஞ்சுங்க. நன்றி மிகா.